ஹாய் நண்பா நண்பீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இந்த தீபாவளி வந்து நமக்கு தலை தீபாவளியோ தளபதி தீபாவளியோ இல்லைங்க, மலை தீபாவளி தான். அப்படிதான் உங்களுக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மழையால பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல தாங்க இப்ப நம்ம இருக்கோம். தீபாவளி டைம்ல பெஞ்ச கனமழையில வெள்ளமா தண்ணி போயிட்டு இருக்குங்க. தேனி வீரபாண்டி ஆத்துல தான் நம்ம இருக்கோம். என்னடா இவ்வளவு மக்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? எஸ், வீரபாண்டி ஆத்துல போற வெள்ளத்தை தாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா நான் வீடியோ எடுக்கிறப்ப அக்டோபர் 19ங்க. அக்டோபர் 18 வந்து சரியான மழைங்க. மிட் நைட்ல பயங்கரமான மழை. பிளஸ் முல்லை பெரியாறு டேம்ல இருந்தும் தண்ணி திறந்து விட்டாங்க. வீரபாண்டி ஆறு வெள்ளமா மிதந்ததுங்க. 18ஆம் தேதி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் பாருங்க. இது வந்து அதுக்கு அடுத்த நாள் நம்ம போய் எடுத்த வீடியோங்க. அதை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு மக்கள் இவ்வளவு ஆர்வமா நின்று பாக்குறதுக்கான காரணம் இல்லைன்னா, அப்படி ஒரு மழை பெஞ்சதுங்க. நம்ம வீரபாண்டி ஆறு மட்டும் இல்ல, நம்ம தேனிய வெள்ளத்துல மிதந்ததுங்க. லாஸ்டா நம்ம ஒரு 10 ஷார்ட்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதை பத்தி தான் போய் செக் பண்ணி பாருங்க. அதோ தெரியுது பாருங்க அந்த வயல் நிலங்கள். இது ஃபுல்லாவே தண்ணியில மூழ்கிருச்சுங்க. அவ்வளோ தண்ணியை கிட்டத்தட்ட பாலம் அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மரம், தென்னை மரம், இந்த சைடு எந்த மரமுமே தெரியாத அளவுக்கு தண்ணி இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். நீங்க நம்ம சேனல்ல போட்டிருக்க ஷார்ட்ஸ் பார்த்து தெரியும். இந்த இடம் ஃபுல்லா தண்ணி தாங்க இருந்தது. அப்படி ஒரு வெள்ளம் வந்ததுங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா, இங்க இந்த ஆத்த ஒட்டி தாங்க ஈஸ்வரன் கோயில் இருக்கு. ஈஸ்வரன் கோயிலே தண்ணியில ஃபுல்லா மூழ்கிருச்சுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துல தண்ணி தான் இருந்தது. வெள்ளத்தினால அந்த தண்ணியோட லெவல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நேற்று இதை விட பயங்கரமா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த பாலத்தை உரசிட்டு போடுற அளவுக்கு தண்ணி போயிட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 2008ல வந்து பாலத்துக்கு மேலேயே வெள்ளத்தினால தண்ணி போச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு வரலாறு காணாத மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தை தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீரபாண்டி ஆத்துக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ் க்ளோஸில் இருக்குங்க. இது சைடில் போகிற என்ட்ரன்ஸ் இதுவும் க்ளோஸில் தான் இருக்குது. பட் வெள்ளம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீரபாண்டி ஆற்றுல அந்த அணைக்கட்டில் தண்ணி விழுகிற இடத்துல தாங்க இப்போ நம்ம இருக்கோம். பாருங்க, வரலாறு காணாத வெள்ளம் அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே தண்ணி எல்லாம் மண்ணு கலரில் போயிட்டு இருக்குங்க. ரீசெண்டாக நம்ம சேனலில் வீரபாண்டி ஆறை பற்றி வீடியோ போட்டிருந்தோங்க. அப்போ இந்த இடத்துல நின்று தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். இப்போ அந்த இடமே இல்லைங்க, வெள்ளத்தினால அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. ரீசெண்டாக வீரபாண்டி ஆறை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோங்க. அதை என் காலையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்து அந்த வெள்ளத்தோட எஃபெக்டை உங்களால் உணர முடியும். ஃபுல்லா இதாயிடுச்சுண்ணா. தண்ணி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை நண்பா நண்பீஸ்.